என் தாய்மொழியே என் அடையாளம். அனைவருக்கும் வணக்கம். கலைப்பத்தில் தலை சிறந்தது. 8 திசையெங்கும் கொடிக்கட்டி பறந்து பல இடத்தில் போர் புரிந்து தன் பலத்தை உணர்த்திய என் முப்பாட்டன் தமிழ் மன்னன் ராவணன் பற்றிய கதை. உலகின் அதிசயம் 7 என்பார்கள், ஆனால் அது உண்மையில்லை. 8வது அதிசயமாக ஒன்று உண்டு. அதுவே இந்த பழங்கால ராவணனின் கல்கோட்டை. நம்ப முடியாத தொழில்நுட்ப கலை, கல்லடுக்கும் முறைகள், அழகான சுவர் கலைகள் என நாகர்குல பழங்குடியினரின் வரம்பற்ற திறமையை காட்டுகிறது இந்த ராவணனின் கல்கோட்டை. சிகிரியா ராவணன் கோட்டை யுனெஸ்கோ பட்டியலிடப்பட்ட உலக பாரம்பரிய தலமாக விளங்குகிறது. இந்த கோட்டையை பற்றி அங்க சுற்றி இருக்க மக்கள் கிட்ட கேட்டா, எங்களுக்கு இப்போதான் 200 வருஷமாதான் அங்க மேல போய் பாக்குற வாய்ப்பே கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்போ நீங்க பாக்குற படிக்கட்டு எல்லாமே இப்போ நாம போய் பாக்குறதுக்காக செஞ்சது. இன்னைக்கு ஒரு 3 இல்ல 4 ஃப்ளோர் போய் வரவே கஷ்டப்படுறோம். நாம உடனே லிஃப்ட்ல போலான்னு சொல்ற பல பேர் இருக்கோம். ஆனால் நம் முன்னோர்கள் எப்படி படிக்கட்டு இல்லாம மேல போய் இருப்பாங்க? அந்த காலத்துல லிஃப்ட் மாதிரி ஏதாவது டெக்னாலஜி இருந்திருக்குமா? இல்ல பறக்கும் எந்திரம் போன்று டெக்னாலஜி இருந்திருக்குமா? கற்கள் எப்படி மேலே கொண்டு போய் இருப்பாங்க? இன்னைக்கு ஒரு 10 மாடி பில்டிங் கட்டவே கிரேன் தேவைப்படுது. ஆனால் அன்று எப்படி எடுத்துக்கொண்டு போய் இருப்பாங்க என்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதை தெரிஞ்சுக்க மேலும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த பாறைகள் சுமார் 200 மீட்டர் உயரம் கொண்டதுன்னு சொல்லப்படுது. சிகிரியா பில்டர்களின் திறமையும் அவங்க காலத்து படைப்பாற்றலையும் அவங்க எப்படிப்பட்ட டெக்னாலஜியோட வாழ்ந்திருப்பாங்கன்ற கேள்வியும் எழுப்புது. இந்த உலக வரலாற்று நினைவு சின்னம் இலங்கையில் உள்ள மாத்தாலே மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இலங்கை வரலாற்றின்படி காஷ்யப மன்னன் தனது சகோதரனின் தாக்குதலில் இருந்து மறைக்க இந்த சிங்கத்தின் பாறையை உருவாக்கினான் என்ற கூற்றும் உண்டு. இந்த சிகிரியா மலைக்கோட்டை பற்றி தெரிஞ்சுக்க அதோட வரலாறு தெரிய கொஞ்சம் காலம் பின்னோக்கி பயணிப்போம் வாருங்கள். இந்த சிகிரியாவே ராவணனின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான அடையாளம் என்று சொல்லலாம். இந்த கோட்டை 50 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆகாச மாளிகாவா என்று பெயர் சூட்டி இருக்காங்க. இந்திய புராதன காவியம் ஆன ராமாயணாவில் ராவணனின் சகோதரர் அலகமண்டாவின் உரிமையாளர் என்றும் விவரிக்கிறது. ஆனால் ராவணன் பனை ஓலை புத்தகத்தின்படி மாயதனவா என்பது சிகிரியாவின் கட்டிடக்கலை என்று குறிப்பும் இருக்கு. ராவணனின் தந்தை வழங்கிய அறிவுறுத்தலின்படி அவர் சிகிரியாவை வாங்கினார் என்றும் இறுதியாக அரண்மனை ராவணனின் சகோதரர் குபேரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. சில வருடங்களுக்கு பிறகு ராவணன் தனது கட்டுப்பாட்டின் கீழ் குபேரனை கொண்டு வந்து சிகிரியாவை விட்டு வெளியேற்றியும் உள்ளார். ராமாயணத்தில் ராமர் ராவணனை போரில் மரணமடைய செய்து அவர் உடலை அடக்கம் செய்ய சொல்லி ராவணனிடம் துரோகி இடம் கொடுத்தான். அவன் தனது அரியணையை ஏற வேண்டும் என்பதால் ராவணன் உடலை பத்திரப்படுத்த நாகர்குல மக்கள் இடம் கொடுத்தார்கள். பின் அவர்கள் இந்த மலைக்குள் மறைத்து பத்திரமாக பதப்படுத்தினர் என்ற செய்தியும் உண்டு. சிகிரியாவின் வரலாறில் இன்னொரு நீண்ட கதையும் உண்டு. 2 சகோதரர்களுக்கு இடையேயான போட்டியின் விளைவாக இந்த பாறை உருவானது என்றும் பெரிய பாறை கோட்டையான சிகிரியா காஷ்யப மன்னரால் கட்டப்பட்டது என்றும் காஷ்யப மன்னன் தனது சகோதரர் மன்னர் மொஹல்லனாவிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள இந்த சிறந்த இடத்தை உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது. சிகிரியா பாறை ஒரு சோகமான சம்பவத்துடன் சிக்கியுள்ளது. சிம்மாசனத்தின் வாரிசு மன்னர் மொஹல்லனா. ஆனால் காஷ்யப மன்னன் பலத்தால் ஆட்சியை பிடித்தான். சிம்மாசனத்திற்காக தனது உரிமையை திரும்ப பெற தனது சகோதரர் மீண்டும் வருவார் என்றும் காஷ்யப மன்னன் பயந்தார். எனவே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் இந்த பாறை கோட்டையை கட்டினார். எந்த ஒரு படையெடுப்பும் தனது சகோதரனால் நடக்க அவர் விரும்பவில்லை. கோட்டையை உருவாக்குவதில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் சிறந்து இருந்தது. பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஒரு பெரியவரான ஜொனதான் போர்பஸ் பொனாலாவிலிருந்து செல்லும் வழியில் சிகிரியாவை கண்டுபிடித்தார். பல வரலாற்று ஆசிரியர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இந்த பாறை கோட்டையை அகழ்வாராய்ச்சி செய்ய தொடங்கினர். அகழ்வாராய்ச்சியின் மூலம்தான் பாறையின் மகிமை அனைத்தும் உலக பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. பாறையின் உச்சியில் செல்லும் ஒருவர் அது ஒரு கோட்டை, தோட்டங்கள் மற்றும் பூங்காக்கள் என்றும் பார்ப்பார். சிகிரியா ஒரு பெரிய பாறை, இது பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது.
மேலும் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மேம்பட்டது. அதன் தளவமைப்பு மற்றும் சிகிரியாவில் பயன்படுத்தப்படும் திட்டமிடல் தொழில்நுட்பம் அசாதாரணமாகவும் இருந்தது. சிகிரியாவில் ஒரு படிக்கட்டு உள்ளது. அங்கு பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட 2 பிரம்மாண்டமான சிங்க பாதங்கள் நீங்கள் காணலாம். இது ஒரு பிரம்மாண்டமான சிங்க சிலை. இது காஷ்யப மன்னனின் பெருமையையும் வலிமையையும் குறிக்கிறது. சிகிரியா என்ற சொல் சின்ஹாகிரி என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் லயன் ராக். HCB பெல் 1898 2 மகத்தான சிங்க பாதங்களை அகழ்வாராய்ச்சி செய்து கூறினார். ராவணன் சிகிரியா பாறையை தனது கோட்டையாக தேர்ந்தெடுத்தார். மேலும் தனது அரண்மனையை சிகிரியா பாறையின் மேல் மற்றும் அற்புதமான தொழில்நுட்பத்துடன் கட்டி அதன் மேல் பறக்கும் எந்திரம் புஷ்பக விமானம் நிறுத்தினார் என்ற கூற்றும் உள்ளது. சிகிரியாவின் மற்ற முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்று சிகிரியா ஓவியங்கள். வட்ட படிக்கட்டில் ஏறியதும் சுவர் ஓவியங்களை காணலாம். இந்த வரைபடங்கள் இந்தியாவின் அஜந்தா குகையில் உள்ள குப்தா பாணியிலான ஓவியத்தையும் ஒத்து இருக்கின்றன என்பது வியக்க வைக்கிறது. மிரர் சுவரின் கீழ்ப்பகுதியில் சிகிரியா கிராஃபிட்டினை காணலாம். கிராஃபிட்டில் பாறையின் பிரதிபலிப்புகள் உள்ளன. இந்த பிரதிபலிப்புகள் சிகிரியா பாறையை பார்வையிட்ட பலரின் எண்ணங்களின் தொகுப்பாகும். பாறையை பார்வையிட்ட பார்வையாளர்கள், மன்னர்கள், பொதுமக்கள் மற்றும் யாத்ரீகள் தங்கள் எண்ணங்கள் பாறையில் எழுதியுள்ளனர். அவர்கள் வசனங்களில் எழுதிய பாறையின் அழகு அது. சிகிரியா கிராஃபிட்டி பாறையை பார்வையிட்ட வெவ்வேறு நபர்களுக்கு ஒரு நுண்ணறிவை தருகிறது. மேலும் கிராஃபிட்டில் பாறையின் அழகும் பயன்படுத்தப்பட்ட கட்டிடக்கலையும் விவரிக்கப்பட்டுள்ளன. சிகிரியாவின் இன்னும் ஒரு முக்கிய சிறப்பு கண்ணாடி சுவர். நீங்கள் பாறையின் உச்சியில் இருக்கும் பொழுது தவறவிடக் கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மெருகூட்டப்பட்ட பாறையில் கண்ணாடி சுவர், ஒரு ஒட்டுச்சுவராக அமைக்கப்பட்டு இருக்கு. மேல நாம நடக்கும் பொழுது கீழே விழக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பண்டைய காலங்களில் கட்டப்பட்ட ஒரு வகையான பாதுகாப்பு சுவர் இது. மேலும் பாறையின் உச்சியில் நீர்த்தோட்டங்கள் மற்றும் நீரூற்றுக்கள் அமைச்சிருக்காங்க. இந்த பாறையின் மேல் பயன்படுத்தப்படும் நீர் மேலாண்மை அமைப்பின் தொழில்நுட்பம் மிகவும் மேல்பட்ட நாகரிகம் உடையவர்கள் செய்திருக்கணும்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஏனென்றால் படிக்கட்டே இல்லாத இந்த மலை மேல 200 மீட்டர் உயரத்துல மனுஷன் எப்படி கற்களை எடுத்து கொண்டு போய் இருப்பாங்க? அதுவும் இல்லாம வெறும் சுத்தியாலேயே எப்படி பாறையை வெட்டி இருக்க முடியும்? அங்க இருக்க நீர் தொட்டி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட ஸ்கூப் பண்ற மாதிரி தான் மலையை வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படி 3600 டன் கிரானைட்டை வெட்டி எடுக்க பல 100 வருடங்கள் ஆகலாம். ஆனால் இதை உடனே வெட்டி இருக்காங்க என்றால் அவர்கள் ராக் கட்டிங், ராக் மெல்டிங் டெக்னாலஜியில சிறந்து விளங்கியிருக்க வேண்டும். சிகிரியாவின் ஹைட்ராலிக்ஸ் என்பதற்கு நீரூற்று தோட்டமும் நீர் மேலாண்மையும் ஒரு சிறந்த சான்றாக இருக்கு. இதில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகவும் மேம்பட்டது. பண்டைய காலங்களில் இது போன்ற தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கும் என்று நம்புவதும் கடினமாதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, சிகிரியா கார்டன் ஸ்கேப்பிங் கட்டமைப்புகள் பண்டைய தாவரவியல் பூங்காவின் சான்றுகள் ஆகும். நிலப்பரப்பு கண்கவர்கிறது. இது இயற்கை மலர் இனங்களின் கலவையாகும். திட்டமிடல் நன்கு தீட்டப்பட்டுள்ளது. சிகிரியா பாறைக்கு தனித்துவமான தோட்ட ஸ்கேப்பிங்கை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. சிகிரியாவின் நகர அமைப்பு. பாறையின் மேல ஒரு அரச அரண்மனையும் தோட்டமும் இருக்கு. நகர திட்டத்தின் தொழில்நுட்பம் மற்றும் கட்டிடக்கலை ஒரு சதுர தொகுதியை அடிப்படையாக வச்சு கட்டியிருக்காங்க. இப்படி பயன்படுத்தப்பட்ட அற்புதமான தொழில்நுட்பத்தை பார்ப்பது மிகவும் அற்புதம். பாறை அது கட்டப்பட்ட சமவெளியில் இருந்து சுமார் 200 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இது 2 பகுதிகளை கொண்டுள்ளது. மேற்கு பகுதி சுமார் 90 ஹெக்டர் மற்றும் கிழக்கு பகுதி சுமார் 40 ஹெக்டர். நீங்கள் கட்டிடக்கலையை எடுத்துக்கொண்டால் மேற்கு பகுதியில் ஒரு உயர் பூங்கா பகுதி உள்ளது. அதில் 3 கோபுரங்கள் மற்றும் 2 அகழிகள் உள்ளன. கிழக்கு பகுதியில் பாறாங்கல் தோட்டங்கள் உள்ளன. புவியியலாளர்களால் குறிப்பிட்டபடி சிகிரியா ராக் ஒரு அழிந்து போன மற்றும் நீண்ட அழிக்கப்பட்ட எரிமலை. கடுமையான மாக்மா, ஒரு வெடிப்பின் ஒரு மீதமுள்ள மீதியானது.
பண்டைய நகரம் முதல் 1000 மில்லியன் மிக முக்கியமான நகர்ப்புற திட்டமிடல் தளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தளத்திட்டம் மிகவும் விரிவான மற்றும் கற்பனை என்று கருதப்படுகிறது என்று வல்லுநர்கள் வாதிடுகின்றனர். நிபுணர்களின் கூற்றுப்படி ஷிகிரியாவின் தளத்திட்டம் சமச்சீர் மற்றும் சமச்சீரற்ற கருத்தாக்கங்களின் பரந்த அளவிலான கருத்துக்களை ஒருங்கிணைக்கிறது. வேண்டுமென்றே சூழலின் மனிதனால் உருவாக்கப்பட்ட வடிவில் மற்றும் இயற்கை வடிவங்களை உள்நோக்கி உட்படுத்துகிறது. ஷிகிரியா பல நீர் தக்க வைத்த கட்டமைப்புகள், அதேபோல் அதிநவீன மேற்பரப்பு மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகளை கொண்டுள்ளது. இது சில நம்ப முடியாத இன்று வரை செயல்படுகிறது. இது பண்டைய நகர்ப்புற திட்டமிடலில் சிறந்த பாதுகாக்கப்பட்ட எடுத்துக்காட்டுதலில் ஒன்றாகும். ஆகவே நம் முன்னோர்கள் நம்மை விட டெக்னாலஜி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்காங்க தெள்ளத் தெளிவா தெரிய வருகிறது. இன்னும் பல உண்மைகள் இந்த இடத்துல மறைஞ்சிட்டு தான் இருக்கு. அது அடுத்தடுத்து வர வீடியோல பாப்போம். நல்ல வளமுடன் நல்ல நெறிகளை கொண்டு வாழ்ந்த மன்னன் அரக்கன்னு சித்தரிக்கும் சரித்திரம் கதை நூல் எங்கே? நம் தமிழ் முப்பாட்டன் ஆகிய ராவணன் மன்னன் ஒரு சயின்டிஸ்டா இல்ல ஒரு ஆர்கிடெக்டரா இருந்திருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலைய உருவாக்க முடியாது. இங்கு இருக்கும் வரலாறு, கஜினி முகமது 16 முறை படையெடுத்து 17வது முறை வென்றான். அவனை கதாநாயகனாக சொல்லுபவர்கள் ஏன் 16 முறை இந்திய மன்னனிடம் தோல்வி அடைந்தான் என்பதை கூறவில்லை. ஏனென்றால் வரலாறு உண்மைகளை தான் சொல்லணும். ஆனால் கதைநாயகத்துக்காக கொடிக்கட்டி பறந்த ஒருவரை வில்லன்னு கூறுது. உண்மை ஒரு நாள் வெல்லும். ராவணன் நல்லவன்தான் என்று சொல்லும் நாள் வரும் தோழா, காத்திருப்போம். காலம் பதில் சொல்லும். நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னா பிரசாந்த் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப்